அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றதை விட ஒரு பொருள் நமக்கு ஏற்படக்கூடிய பாதி பிரச்சனைகள் இல்லைங்க, முக்காவாசி பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்க போகிறது. அந்த பொருள் என்ன, அந்த பொருளை நம்ம ஏன் பூஜை அறையில வைக்கணும், பூஜை அறையில எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைக்கணும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் நான் இந்த பதிவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையா இதை கடைசி வரைக்கும் பார்த்தால் மட்டுமே இதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, நிறைய பேர் வீட்டில் சில அறிகுறிகள் இருக்கும், ஆனா அதை அவங்க பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க. அந்த சில அறிகுறிகள் உங்க வீட்டில் இருக்குதுன்னா இந்த கிரகத்தால தான் அந்த அறிகுறிகள் இருக்குது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஸோ உங்கள் வீட்டில் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்குது, ஆனால் அதை நாங்கள் இப்போதைக்கு மாற்ற முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க இந்த ஒரு பொருளை அவசியம் உங்கள் பூஜை அறையில் வையுங்க. ஆஸ் யூஷுவல் பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு எல்லாருமே ஐ எம் லக்கி அல்லது நான் அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் நவகிரகங்களோட கைப்பிடியில் தான் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நம்ம யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ, ஆனால் இவருக்கு ரொம்ப ரொம்ப பயப்படுவோம். நீதிமான், நியாயஸ்தன், ஈஸ்வரன் அப்படிங்கிற பட்டத்தை தன்னோட பேரோடே இணைச்சிட்டு இருக்கிற சனீஸ்வரனுக்கு ரொம்ப ரொம்ப பயப்படுவோம். அப்படிப்பட்ட சனீஸ்வரன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னா என்ன அறிகுறிகள் இருக்கும்? இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த 5 அறிகுறிகள் உங்க வீட்டில் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுடைய வீடு சனியோட ஆதிக்கத்தின் கீழே, அதாவது சனியோட கைப்பிடியில உங்க வீடு சிக்கி இருக்குது அப்படின்னு தாங்க அர்த்தம். அதாவது உங்க வீட்டில் ஒரு நபரோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபரோ சனியோட ஆதிக்கத்தின் கீழே இருக்கிறாரு அப்படின்னு தான் அர்த்தம். பொதுவாகவே சனிக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்தன் அப்படிங்கிற ஒரு பெயர். அவருக்கு ஒரு கால் ஊனம், அதனால ஒரு பொறுமையாக தான் நகருவார். இருக்கிற கிரகத்திலேயே ரொம்ப டைம் எடுத்து பூமியை சுற்றி வர ஒரு கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி கிரகம். அதனால இந்த சனியோட ஆதிக்கம் ஒருத்தர்கிட்ட இருக்குதுன்னா அவரு உலகத்திலேயே 1ஆம் நம்பர் சோம்பேறியாக இருப்பார். அதாவது வாழைப்பழ சோம்பேறின்னு சொல்லுவாங்கல்ல, வாழைப்பழம் சாப்பிட்றது கூட அந்த தோலை உரிச்சு கொடுத்தாதான் அவங்க சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் அவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல அப்படி ஒரு சோம்பேறியா இருப்பாங்க. குளிக்க மாட்டாங்க, தலை சீவ மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதிலும் முக்கியமாக உங்க வீட்டில் அந்த ட்ரைனேஜ் ப்ராப்ளம், சாக்கடை அடிக்கடி அடைச்சிக்குது, ஒரு சீரான அந்த ஓட்டமே இல்லை, கழிவு நீர் வெளியில போக மாட்டேங்குது, அடைச்சிக்கிட்டு வெளியில வருது, வேற ஏதாவது சிக்கல் இருக்குது, அதனால துர்நாற்றம் வீசுகிறது எங்க வீடை சுத்தி அப்படின்னு இருந்தாலே உங்களுடைய வீட்டில் சனி நுழைஞ்சு விட்டார் அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு தடவை சரி பண்ணாலும் 2 தடவை சரி பண்ணாலும் திரும்ப திரும்ப இந்த பிரச்சனைகள் எங்க வீட்டில் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலே சனியோட ஆதிக்கம் நம்ம வீட்டில் ஆரம்பமாகி விட்டது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதை நீங்க சரி பண்ணணும். சில விஷயங்களை நம்ம சரி பண்ணலாம். இப்போ நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம முழுசாக அந்த பைப்பு எல்லாத்தையும் நம்மளால மாற்ற முடியாது. நம்ம எவ்வளோதான் ஓனர்கிட்ட சொன்னாலும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்கள் இந்த ஒரு பொருளை அவசியம் பூஜை அறையில் வைக்கணும். அடுத்தது 2ஆவதாக சுவர்களில் எல்லாம் பூஞ்சை பூத்த மாதிரி, அதாவது மழை காலத்தில் அப்படியே கருப்பு கருப்பாக ஆகும் சில வீடுகளில். அது எப்பொழுதுமே அந்த வீட்டில் அந்த சுவற்றில் ஈரப்பதம் கோர்த்து கோர்த்து நீர் கோர்த்து கோர்த்து வெளியில் சுவரெல்லாம் ஒப்பிடும், உதிர்ந்து விழ ஆரம்பிச்சிடும். கருப்பு 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 கருப்பாக அந்த ஃபங்கஸ் செவத்தில் வளர ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் இடத்துல இருந்தது நிறைய இடத்துல பரவ ஆரம்பிக்கும். அப்படி இருந்தாலும் சனி பகவானோட ஆதிக்கம் இருக்குதுன்னு தாங்க அர்த்தம். அடுத்தது சாப்பாடு விஷயம். சனிக்கும் சாப்பாடுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அந்த சாப்பாடை சாப்பிட்டு அந்த தட்டை போய் கழுவி வைக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே செய்யாமல் அந்த சாப்பிட்ட தட்டிலே கை அலம்பிட்டு அந்த தட்டு மதியம் சாப்பிட்டாங்கன்னா நைட்டு வரைக்கும் அந்த இடத்துலயே இருக்கும். காஃபி குடித்த கப்பு 2 நாள் அதே இடத்துலயே இருக்கும். சில பேர் பாத்ரூமில் காஃபி டம்ளர் கப்பெல்லாம் வச்சுட்டு வருவாங்க. அதே போல் படுத்துக்கிட்டு பெட்டு மேலே உட்காந்துக்கிட்டு அங்கே சாப்பிட்றது, அந்த சாப்பிட்டு அந்த கவர்லாம் அப்படியே அங்கேயே போட்டுடுறது, இப்படிப்பட்டவர்கள் இருந்தாங்கன்னாலும் அவங்க சனியோட தாக்கத்தின் கீழ் இருக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். இது 3ஆவது அறிகுறி. 4ஆவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய
இதெல்லாம் நம்ம அடிக்கடி துவைக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்க்ரீன் துணி, மிதியடி கூட நம்ம வாரம் துவைக்கிறது ரெகுலராக பண்ணுவோம். பட் இந்த ஸ்க்ரீன்லாம் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அதெல்லாம் கழட்டுவோமே. அதுவும் சில பேர் வீட்டில் ரொம்ப திக்காக போட்டு வச்சுருப்பாங்க டெக்கரேட்டிவ் ஸ்க்ரீன்ஸ், அதெல்லாம் அவங்க தொடவே மாட்டாங்க, தூசி படிஞ்சு போயிருக்கும். இப்படி இருந்ததுனாலே அதுவும் வந்து சனி வந்து வீட்டில் இருக்கிறதுக்கான அறிகுறி தான். ஸோ அது வந்து 4வது அறிகுறி. 5வதாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணியை ஒழுங்காக மடித்து வைக்காமல், சீராக அடுக்கி வைக்கப்படாமல், எங்கே பார்த்தாலும் வீடு முழுக்க துணி கும்பலாக இருக்கிறது. அது துவைத்த துணியா துவைக்காத துணியா அப்படிங்கிறது வீட்டில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது. ஸோ சில பேர்லாம் துவைச்ச துணியே திரும்ப திரும்ப துவைச்சிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு துணிகள் வந்து குவியலாக இருக்கும். ஒரு வீட்டில் நம்ம ஒரு விருந்தாளி வராங்கன்னா சோஃபாவில் உட்கார்றதுக்கே தயங்குவாங்க. ஏன்னா சோஃபா முழுக்க துணிமயமாக தான் இருக்கும். அது வந்தவங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தலாம். ஸோ இந்த 5 அறிகுறிகள் இருக்கும் பட்சத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்னன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த அறிகுறிகள்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது, நாங்கள் இதெல்லாம் சரி பண்ணிடுறோம் அப்படின்னா கூட, அதற்கு சில காலதாமதம் கூட சில வீட்டில் ஆகலாம். அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த ஒரு பொருளை, அதாவது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கருப்பு எள் இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் ஒரு அகல் விளக்கில் அல்லது கண்ணாடி பவுலில் அல்லது பீங்கான் கப்பில், சின்ன கப்லேயோ அல்லது ஒரு தட்டுலேயோ மரத்தட்டுலேயோ வச்சு உங்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய வடமேற்கு பகுதியில் அதை வச்சிடுங்க. தினம்தோறுமே நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறைக்கு போய் விளக்கேற்றும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி கடவுள்கிட்ட முறையிடாதீங்க. சீக்கிரமாகவே எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தினம்தோறுமே வேண்டிக்கிட்டுருங்க. இந்த எல்லை நம்ம மாதத்திற்கு ஒரு முறை எடுத்து நீங்கள் பறவைகளுக்கு வைப்பதனாலும் வைக்கலாம். இல்லை நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பறவைகளே இல்லை அப்படின்னா நீங்கள் கால்படாத இடத்துலையும் போட்டுடலாம். எள் தானம் செய்வதும் நல்லது. அதே போல் நல்ல எண்ணெய் தானம் செய்வது அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த தானமும் நீங்கள் செய்யுங்க. அதே போல் நவகிரக சந்நிதிக்கு நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு போகும்பொழுது நீங்கள் அந்த சுற்றி வர்றது 27 முறை நவகிரக சந்நிதியை சுற்றி வருவது அதுவும் செய்யலாம். அதே போல் உடல் ஊனம் முற்றவர்களுக்கு நீங்கள் உங்களால் ஆன உதவிகளை நீங்கள் செய்யலாம். அவங்க படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஃபீஸ் கட்டுறது, இல்லை அவங்களுக்கான ஒரு ஆடைகள், இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது தேவைகள் இருக்கும் பட்சத்தில் அதை நிறைவேற்றி தருவது, அப்படியும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இன்னும் சில பேர் கருப்பு மாடுகள், அந்த மாடுகளுக்கு வந்து அதாவது தானம் செய்ய சொல்லுவாங்க, உணவு தானம் அப்படிங்கிறத செய்ய சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. நம்ம சொன்ன அந்த 5 அறிகுறிகள் வந்து எவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் அதெல்லாம் சரி பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் அதெல்லாம் சரி செய்யுங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.